மெய்யான கடவுள். இன்று சில வினாடிகளுக்கு முன்பு நீங்கள் அறிந்து கொண்டது ஒரு மெய்யான இறைவனை பற்றி. ஒரு இறைவன் தான் என்று நம்புகிறீர்களா? நம்புகிறேன். மாஷா அல்லாஹ். திருக்குரான் இறைவனின் வார்த்தை என்று நம்புகிறீர்களா? ஆமாம், நான் நம்புகிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்று நம்புகிறீர்களா? நம்புகிறேன். நம்புகிறீர்கள். மாஷா அல்லாஹ். யாராக இருந்தாலும் ஒரு இறைவனை நம்புகின்றவர் யாராக இருந்தாலும் சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்று நம்புகிறவன் யாராக இருந்தாலும் சரி, அரபு மொழியில் அவரை முஸ்லிம் என்று அழைப்போம். இறைவனிடம் தன்னை அர்ப்பணித்தவன் என்று பொருள். நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் உங்களை இறைவனிடம் அர்ப்பணித்து விட்டீர்களா? ஆமாம், நான் அர்ப்பணித்து விட்டேன். இதை அரபு மொழியில் சொல்ல விரும்புகிறீர்களா? நீங்கள் ஒரு இறைவனை நம்புகிறேன் என்று சொன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்புகிறேன் என்று சொன்னால், நீங்கள் இறைவனிடம் உங்களை அர்ப்பணித்து விட்டீர்கள், நீங்கள் ஒரு முஸ்லிம் என்று நாங்கள் சொல்வோம். அரபு மொழியில் சொல்ல விரும்புகிறீர்களா? இப்பொழுது சொன்னதை அரபு மொழியில் சொல்வீர்களா? நான் சொல்கிறேன். சரி, நான் கூறப்போகும் வார்த்தைகளை அரபு மொழியில் அப்படியே திரும்ப சொல்லுங்கள். அஷ்ஹது 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 அல்லா இலாஹா அல்லா இலாஹா இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் வ அஷ்ஹது வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நான் சான்று பகர்கிறேன் அல்லாஹ்வை அன்றி வேறு இறைவன் இல்லை என்று. அல்லாஹ்வை அன்றி வேறு இறைவன் இல்லை நான் என்று சான்று பகர்கிறேன். நான் சான்று பகர்கிறேன். மேலும் முஹம்மது அல்லாஹ்வினுடைய தூதுவர் ஆவார் என்றும் சான்று பகர்கிறேன். தூதுவர் ஆவார் என்றும் சான்று மாஷா அல்லாஹ். பகர்கிறேன். நீங்கள் ஒரு முஸ்லிம் சகோதரரே. நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் பிரார்த்திக்கிறேன், இன்று நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள். உங்களையும் எங்களையும் நேரான வழியில் நடத்திட அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன். மேலும் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்றிட அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன்.